அடுத்த 30 செகண்டில் எப்படி நீங்கள் சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட்டை ஏஐ யூஸ் பண்ணி 30 மினிட்ஸில் பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் DeepSeek ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை போடுங்க. ஸ்கூலில் மேனுவலாக அட்டெண்டன்ஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுக்குது. அதனால நம்ம ஒரு ஆட்டோமேட்டட் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கிங் வெப்சைட் ரெடி பண்ண போகிறோம். இதை நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிங்கிள் பேஜ் HTML ஃபைல் வேணும். இதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஐடியை போட்டு அவங்களோட அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மார்க் பண்ணுற அட்டெண்டன்ஸை நம்ம கூகுள் ஷீட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இதை பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் ஆப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இருந்தே அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் வைஃபை அப்படின்னு ஒரு வைஃபை கனெக்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதோட IP அட்ரஸ் என்னன்னு பார்த்து அதை கோடில் போட்டு வச்சுக்கணும். எப்போலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் வைஃபைல கனெக்ட் பண்ணி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறாங்களோ அப்போது ஸ்டூடெண்ட்டோட IP அட்ரஸும் ஸ்கூலோட IP அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி 2 IP அட்ரஸும் மேட்ச் ஆனால் மட்டும் நம்ம அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுவோம். இல்லைனா அவங்க ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடுவோம். இந்த ப்ராஜெக்ட்டை நாங்கள் ரீசெண்டாக ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போனப்போ அங்கே லைவ்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சோம். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஏஐ யூஸ் பண்ணி கோட் பண்ணுறப்ப எல்லா டைமும் உங்களுக்கு சேம் அவுட்புட் வராது. அதனால இந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் கோடை ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம்.